கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வரங்கள் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இந்த வேளையிலும் விசுவாசம் என்ற வரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. அறிகிற அறிவிலே உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் வளர நீங்கள் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்கள், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும். இந்த விசுவாசம் என்பதை குறித்து ஆவிக்குரிய கனியாகிய அன்பு என்ற அதற்குள்ளே இருக்கிற குணாதிசயங்களாகிய காரியங்களை குறித்து சொல்லும்போதும் அங்கேயும் இந்த விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விசுவாசம் அடிப்படையானது மிக முக்கியமான ஒரு காரியம். எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்படி பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம்தான் துவக்கத்தை கொண்டு வருகிறது. இந்த விசுவாசத்தின் வளர்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படி செய்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த விசுவாசம் பார்த்திங்கன்னா கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நிறைவேற்றுவதற்கு இது உதவி செய்கிற காரியமாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஆகவே இந்த விசுவாச வரம் மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். பாருங்கள், இந்த விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லும்போது எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. பாருங்கள், விசுவாசம் என்பது ஒரு வார்த்தை சொன்னால், ஒரு காரியத்தை குறித்து சொல்லும்போது, இல்லை ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லும்போது அதை என்ன செய்யணுமா, நம்பப்படுகிறவைகள், உறுதியான ஒரு நம்பிக்கையோடு கூட அது காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்படி நம்புறதுன்னு சொன்னால், அடுத்தது அந்த வாக்கியம் சொல்லுகிறது, காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம பார்த்துராத விஷயமாக இருக்கும். நம்முடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டதாய் அது காணப்படும். ஆனால் சொல்லுகிறவர் யார் என்பதை குறித்து நம்ம அறிந்து அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த விசுவாசத்தினாலே அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் எதிர்பார்க்கிற அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தான் விசுவாசம். அல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நோவாவை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, பாருங்கள், காணாதவைகளிலே அவன் என்ன செய்கிறார்னா குறித்து தேவனுடைய எச்சரிப்பு. அவருடைய வாழ்க்கையில் அவர் மழையை பார்த்ததே கிடையாது. மழை என்பது எப்படி இருக்கும்னே தெரியாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தண்ணீரினால் என்ன செய்ய போகிறேன், இந்த உலகத்தை அழிக்க போகிறேன். நீ ஒரு கோப்பேர் மரத்தினாலே ஒரு பேழையை செய்து நீயும் உன் குடும்பத்தாரும் பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களும் அதற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்கள், தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினா. ஆண்டவர் சொன்னார், உன் குடும்பத்தை இந்த அழிவிலிருந்து, உலகத்தில் எல்லா மக்களையும் நான் அழிக்க போகிறேன், ஆனால் உன் குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட நான் சித்தமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகவே நீ இந்த காரியத்தை செய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்படி சொன்னதுனால விசுவாசம் நோவாக்குள்ளே. ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்தவர் கர்த்தர். அவர் சொல்கிறாரு, என்னமோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை, எப்படி நடக்கும்னு தெரியாது, எல்லாமே பார்த்திங்கன்னா பிளைண்டாக இருக்குது நோவாக்கு. ஆனால் சொன்னவர் மேலே ஒரு விசுவாசம், அவர் செய்து முடிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை படைத்தவர் அவர் தான். அந்த உலகத்தை அழிக்கவும் அவர் வல்லமையுள்ளவர் என்பதை அவர் அறிந்திருந்து அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அந்த கோப்பேர் மரத்தில் அவர் பேழையை செய்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அது செய்யும்போது எவ்வளோ பாடுகள் இருந்திருக்கும், எவ்வளவு அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் முரட்டாட்டமும் பாவம் நிறைந்த ஜனங்களாக இருந்தாங்க. அவர் செய்ய செய்ய உடைச்சி போட்டிருப்பாங்க.
பொருட்களை திருடிட்டு போயிருப்பாங்க. என்னென்ன உபத்திரவம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ உபத்திரவத்தெல்லாம் நோவாக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் அவருக்கு விசுவாசம். கர்த்தர் நம்மை கொண்டு சொல்லியிருக்கிறார், நம்மிடத்தில் இந்த பிழையை உண்டு பண்ணுன்ட்டு. அப்போது உண்டு பண்ண உதவி செய்வார் என்பதை அவர் விசுவாசித்து எவ்வளோ போராட்டங்கள் மத்தியிலே அந்த விசுவாசத்தில் அவர் உறுதியாக இருந்து அந்த பிழையை செய்து முடித்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். தேவன் சொன்னபடி நோவா காணாதவைகளின் மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசித்து கர்த்தர் மேலே விசுவாசித்து அவர் பொறுமையாக காத்திருக்கும்போது அந்த நாட்களில் மழை வந்தது. நமக்கெல்லாம் தெரியும், அந்த பூமியில் உள்ள எல்லா சிருஷ்டிகளும் அந்த மழையினால் அழிக்கப்பட்டது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நோவாவினுடைய குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. மற்ற உயிரினங்கள் ஜோடி ஜோடியாக பாதுகாக்கப்பட்டது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இதுவரைக்கும் மழைன்னா என்னன்னு தெரியாது, எப்படிப்பட்ட காரியம் அது, எப்படி வானத்திலேருந்து தண்ணி வருமோ இல்லை பூமியிலேருந்து வருமோ என்னமோ தெரியல. ஆனால் பேழையை கட்டுன்றாரு. தண்ணியில் மிதக்கக்கூடிய ஒரு பொருள் மரம், அது மட்டும் இவருக்கு தெரிஞ்சிருக்கும் நோவாக்கு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதை வைத்து கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நம்ம அறிவு கெட்டலை, நமக்கு தெரியல, இது வரைக்கும் நம்ம அதை பற்றி கேள்விப்படவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. ஆனால் சொன்னவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆகவே அவர் சொன்ன வார்த்தையின்படி பார்த்திங்கன்னா செய்து முடித்தார். செய்து முடித்து தானும் தன் குடும்பமும் அங்கே பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தெரியாதவைகள், அறியாதவைகள், பார்த்திராதவைகள், கேள்விப்பட்டிராத விஷயங்கள், அதை தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை மாத்திரம் நம்பி உறுதியாக இருந்து, எவ்வளவோ பிரச்சனைகள் அந்த பிழையை கட்டும்போது அவருக்கு வந்திருக்கும். ஆனாலும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, நம்பிக்கையாக இருந்து நம்ம பாதுகாக்கப்படணும்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அந்த பிழையை செய்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி தானும் தன் குடும்பம் மாத்திரம் இல்லை, எல்லா உயிரினங்களையும் பாதுகாத்தார். தேவனுக்கு மகிமை உண்டார். அதுதான் விசுவாசம். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அவர் சொன்னார்னா செய்து முடிப்பார். அப்படி செய்து முடிப்பாருங்கிற விசுவாசத்தோடு நம்மகிட்ட என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதற்கான முயற்சியை நம்ம எடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு அதற்கான உதவிகளை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டம். போராட்டம் வராமல் இருக்காது, பிரச்சனைகள் வராமல் இருக்காது. ஆனால் இந்த விசுவாசமானது அவை அனைத்தையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் ஆண்டவருக்குள்ள உறுதியாக இருக்கும்போது, அவர் மேல் உறுதியான நம்பிக்கையோடு கூட இருக்கும்போது செயல்பாடில் பின்வாங்க மாட்டாங்க, அதை செய்து முடிப்பாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அந்த விசுவாசம் வரம் நோவாக்குள்ள இருந்து கிரியை செய்தது. ஒரு அசாதாரணமான காரியத்தை அவர் செய்து முடித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். விசுவாசம் பொதுவாக எல்லாரிடத்திலும் உண்டு. ஆனால் எல்லாராலையும் அசாதாரணமான காரியத்தை என்ன செய்ய முடியாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த விசுவாச வரம் இருக்கிறவங்க அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய விசுவாசத்தை கனம் பண்ணும்படி மகிமையான காரியங்களை தேவன் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். பாருங்கள், 8வது வசனத்தில் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எபிரேயர் 11:8. ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னார். சொன்னவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆகையினால கீழ்ப்படிந்து, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமோ இருக்குமோ தெரியாது, எப்படிப்பட்ட மொழி இருக்குமோ, அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ, எப்படிப்பட்ட மிருகங்கள் வாழுமோ, மனுஷர்களுடைய கலாச்சாரங்கள் எப்படி இருக்குமோ, அவையெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் சொன்னவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் நடத்துவார் என்ற ஒரு அந்த நம்பிக்கை உறுதியாய் ஆபிரகாமுக்குள்ளே இருந்ததுனால என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, எதிர்மறையான சூழ்நிலை ஆனாலும் சரி, என்ன தேவையானாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஏன்னா அவர் சொன்னார். அதுதான் அந்த சொன்ன வார்த்தையின் மேலே விசுவாசத்தை வைத்து கொண்டு இவர் என்ன செய்கிறாரு, செயல்பட ஆரம்பிக்கிறார். தான் பார்த்திராத அந்த தேசத்துக்குள்ளே
அவர் கடந்து போகிறார். கர்த்தர் சொன்ன இடம், அதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்த என்ன காரணம்? விசுவாசம். சொன்னவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சரி, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து பேசுவார், நமக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லி சொல்லுவார். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். விசுவாசத்தில் நம்ம அதில் நிற்கிறதுக்கு, உறுதியாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஏன்னா எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது தேவையில்லாத மக்கள், அது மாத்திரம் இல்லாமல் நம்ம குடும்பத்தினர் கூட சில நேரம் எதிர்த்து நிற்பாங்க. நம்ம விசுவாசத்தை கலைக்கும்படியாய் சத்துரு எழும்பி நின்று போராடுவான். தேவ சித்தம், தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடாது. ஏனென்றால் பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் அந்த தேசத்துக்குள்ளே போன போது ஆண்டவர் அவரை வேறு பிரித்து அந்த கீழ்ப்படிதல், அவர் தேவன் மேலே வைத்திருந்த விசுவாசம், அவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை, பொறுமை, தாழ்மை, இவையெல்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால கர்த்தர் சொன்னார், பூமியில் உள்ள சந்ததியெல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், அது மாத்திரம்தான் அவருக்கு தெரியும். என்ன இடம், எப்படிப்பட்ட காரியம், எதுவுமே தெரியாது. ஆனால் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சரி, ஆண்டவர் சில நேரம் ஒரு வார்த்தை கொண்டு பேசுவார், இல்லை ஒரு சென்டென்ஸு கொண்டு பேசுவார். அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் சொன்னவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்மறையான சூழ்நிலைகள், எத்தனையோ எதிர்ப்புகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை நம்ம விட்டு எடுக்கும்படியான காரியங்கள் இருக்குது. ஆனாலும் எது எப்படி நடந்தாலும், யார் எப்படி பேசினாலும், யார் எப்படி போனாலும், நம்ம நம்பியிருக்கிற கர்த்தர் அவர் பெரியவராக இருக்கிறார். அவரை தாண்டி எந்த ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில் சம்பவிக்கவும் முடியாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், விசுவாசத்தில் பெருகணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விசுவாச வரம் அதிகமாய் செயல்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையில், வார்த்தையிலே, செயலிலே அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாச வரம் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், ஆபிரகாம் செய்த அடுத்த காரியம், ரோமர்கள் நிருபம் 4 அதிகாரம் 24வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நம்ம ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தில் அதை மாத்திரம் அவன் வைத்து கொள்ளவில்லை, விசுவாசத்திலே வல்லவனாய் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டான். அல்லேலூயா. ஏன்னா காலங்கள் கடந்து சென்றது, சரீரத்தில் பலவீனங்கள் வந்தது, எதிர்மறையான காரியங்கள்லாம் சம்பவித்து கொண்டிருந்தது. ஆனாலும் ஆபிரகாம் கர்த்தர் மேலே வைத்த அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருந்து தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பாருங்கள், மற்றவர்களாம் அவரை பரியாசம் பண்ணியிருந்திருப்பாங்க, பின்னாடி பேசியிருப்பாங்க, என்னென்னமோ செஞ்சுருப்பாங்க. இவருக்கு 100 வயசில் பிள்ளை பிறக்க போதா, என்ன இவர் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமாக கர்த்தர் சொன்னார்னு நினச்சி அவரை பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் அவர் சரீரம் செத்ததை என்னலை, சாராளுடைய கர்ப்பம் செத்ததை என்னலை, கர்த்தர் சொன்னார், அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. நம்மிடத்தில் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, அவிவிசுவாசமாகிடக்கூடாது. காலங்கள் சில நேரம் கடந்து போகும், ஆனாலும் தேவன் சொன்னது தான். அதை ஒருபோது ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், மாற்ற மாட்டார். அதில் நம்ம உறுதியாக இருக்கும்போது, விசுவாசமாக இருக்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அந்த விசுவாசம் வளர வேண்டும். பாருங்கள், ஆண்டவரை விசுவாசித்து ஆபிரகாம் அங்கேருந்து புறப்பட்டு வந்தார். இங்கே சொல்லப்படுகிறது, அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். யார் என்ன சொல்லி அவிவிசுவாசத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கலாம், என்னென்னலாம் பேசியிருக்கலாம், ஆனால் ஆபிரகாம் உறுதியாய் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார்,
ஒரு பிள்ளையை தருவேன்னு சொல்லி அதை அவரை செய்து முடிப்பார் என்று சொல்லி அவர் மேலே விசுவாசத்தோடு கூட காத்திருக்கும்போது தேவன் அவருக்கு அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ஒரு நாளும் ஆண்டவர் அதை நிறைவேற்றாமல் போக மாட்டார். சில நேரம் அது தாமதமாகிற மாதிரி இருக்கும். ஆனாலும் பொறுமையாக இருந்து நம்ம பொறுமையை இழந்து விடாமல் கர்த்தருக்காக காத்திருக்கும்போது, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது, மற்றவர்களாம் சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்னா, ஐயோ இப்படி தான் இருக்குது, இனிமேல் இதெல்லாம் நடக்காது, அவங்க மற்றவங்க சொல்லி நம்மளை சோர்வடைய பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம சொல்லணும், இல்லை நடக்கும், கர்த்தர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. நம்ம கையில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் நமக்கு எதிரான காரியங்கள் எவ்வளவோ இருக்கும், தேவைகள் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நடத்துவார். ஆமென். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது நிச்சயமாகவே அற்புதங்கள் நடக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். தவறான விசுவாசம் இருக்கக்கூடாது. சரியான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானா ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார். இங்கே அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே ஆபிரகாம் உறுதியாய் இருந்தார். தேவன் அதை நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். பாருங்கள், இந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்வதற்கு விசுவாசம் மாத்திரம் தேவைப்படும் சொல்லி நம்ம நினைக்கல. ஆனாலும் பாடுகள் வரும்போதும் அந்த விசுவாசம் நமக்குள்ளே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். எபிரேயர் 10:34 வாசிக்கும்போது, நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். பாருங்கள், விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நம்ம இப்போ கூட பார்க்குற மணிப்பூரில் எல்லாம் வீடுகளை இழந்து, அவங்க பொருட்களை இழந்து அவங்க தவிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. இவைகள் எல்லாம் போனாலும் பரவாயில்ல, இயேசு எங்களை விட்டு போக மாட்டார். அல்லேலூயா. இந்த இழந்து போனவைகளை எங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படி இல்லைன்னா இதை காட்டிலும் இன்னும் அதிகமாக கொடுப்பார். அப்படியே கொடுக்காமல் போனாலும் எங்களுடைய சுதந்திரம் எங்கே இருக்குதுன்னா, மேன்மையான ஒரு சுதந்திரம், அதிக மேன்மையான ஒரு சுதந்திரம், நிலையான ஒரு சுதந்திரம் எங்கே இருக்குதுன்னா பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. நாங்கள் இங்கே என்னெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் ஆண்டவர் அதிகமான காரியத்தோடு கூட பரலோகத்திலே எங்களுக்கு வைத்திருக்கிறார். நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம். அங்கே இருந்து யார் எங்கள்கிட்ட கொள்ளையடிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அழிந்து போகக்கூடிய பொருட்கள் தான் போயிடுச்சு. ஆனால் அங்கே அழியாத நித்தியமான கனமும் மகிமையும் கொடுக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவங்க விசுவாசித்து கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும் தங்களுடைய ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தார்கள். பாருங்கள், எவ்வளவு பெரிய விசுவாசம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அவங்களுக்கு உள்ளதெல்லாம் உடைச்சி திருடிக்கிட்டு கொள்ளையடிச்சிட்டு போன போது கூட அவங்க அதை குறித்து கவலைப்படலை. இங்கே வசனம் சொல்லுது சந்தோஷமாய். அப்போது இந்த விசுவாச பட்டியலில் வந்தவங்க, அந்த நாட்களில் உபத்திரப்பட்டவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. என்ன சந்தோஷமாக இருந்தாங்கன்னா, இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் மாறி போகும், மறைந்து போகும், நம்ம விட்டு விலகி போகும். ஆனால் அதிக நித்திய கன மகிமை உள்ள காரியம் தேவனிடத்தில் நமக்கு இருக்குது. இந்த உலகத்தில் எவ்வளோ நம்ம பாடுபட்டாலும் அதற்குரிய பலனை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெறுவோம் என்பதை அவர்கள் விசுவாசத்தோடு கூட பொறுமையாய் சகித்தார்கள். அல்லேலூயா. தங்களை விட்டு தங்களுடைய ஆஸ்திகள் போனதை குறித்து கவலைப்படலை. விசுவாசத்தில் அவர்கள் பின்வாங்கலை, மாறாக உறுதியாக இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஒரு தாயார் என்ன செய்தாங்களாம், தன்னுடைய பிள்ளைய அங்கே ஒரு தீவுக்கு அனுப்புனாங்க மிஷினரியாக. அவங்க மனுஷங்களை அடித்து கொள்றவங்க. பையன் இறந்து போயிட்டான். அந்த ஸ்தாபனத்தார் வந்து கதவை தட்டினாங்களாம். என்ன, என் பையன் இறந்துட்டானா? ஆமாம், 2வது பையனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அனுப்பிட்டு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அவங்க வந்து கதவை தட்டும்போது, என்ன 2வது பையனை இறந்து போயிட்டானா? ஆமாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரி போனப்போ ஆண்டவர் மகிமையாய் வெளிப்பட்டார்.
அங்கே மாம்சம் தின்ற மனிதர்களை கொல்லுகிற அந்த காட்டுவாசிகள் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்தது. இந்த சகோதரி அங்கே போய் கால் வைத்த உடனே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்தது. அங்கே ரட்சிக்கப்பட்டு அவர்கள் மனம் திரும்பினாங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பாடுபட்டாலும் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்து கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். தேவன் எங்களுக்கு இங்கே இல்லை, பரலோகத்தில் அதிக மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் எவ்வளவு பாடுபடவும் ஆயத்தமாக இருக்கிறோம் சொல்லி அவங்க தங்களை அர்ப்பணித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு எந்த வகையில் நம்முடைய விசுவாசத்தை திருடுவதற்கு, சோர்வடைய பண்ணுவதற்கு அவன் போராடுவான். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். உறுதியான நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன, இந்த பூலோகத்தினுடைய சொத்துக்கள் அல்ல, ஆண்டவர் வாக்கு பண்ணது அதிக மேன்மையான நிலையான காரியத்தை தேவன் நமக்கென்று சொல்லி பரலோகத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே பிசாசால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்னால இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் கொடுத்தார். அது தற்காலிகமாக நம்ம விட்டு எடுப்பட்டதை தவிர அதுவே நம்மளை அழிக்கக்கூடியது அல்ல என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து விசுவாசத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நின்று, பொல்லாத மனுஷருக்கு எதிர்த்து நின்று ஜெயம் பெற்றவர்களாய் வாழ்ந்து கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் கூட நமக்கு எப்படிப்பட்ட உபத்திரம் வரும் என்று சொல்லி நம்மளால் கணிக்க முடியாது. பிசாசுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆகவே அவன் என்ன செய்வான் என்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுது, முடிவு பரிந்தும் அழிவும் நாசமும் வைக்கப்பட்டிருக்குது. ஆகவே நம்ம உலகத்தினுடைய பொருட்கள், ஆஸ்திகள் இழக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சுதந்திரம் பார்த்திங்கன்னா பூமிக்குரிய சுதந்திரம் அல்ல, பரலோகத்துக்குரிய சுதந்திரம். அதிகம் மேன்மையான அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கென்று சொல்லி அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஒளிந்து போகிறவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறது விசுவாசம் அல்ல. அழியாத நித்தியமான நம்ம காணாத விஷயத்தை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் வரும்போது நமக்கு அதை சுதந்திரமாய் கொடுப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். இங்கே பாருங்கள், ஆண்டவரையே ஆச்சரியப்பட வைத்த ஒரு விசுவாசம். இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே ஆச்சரியப்படுறார். இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்கிறார்னா, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வர தகுதி இல்லை, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை ஆண்டவரே, என் வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான், நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான், சுகமாயிருவா. ஹல்லேலூயா. பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். அவர் வார்த்தையில் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும், ஆண்டவரே அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்கிறது என்பதை அந்த 100க்கு அதிபதி விசுவாசித்து அதை தன் வாயினால் அறிக்கை எடுக்கிறான். அப்போ ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு, தம்முடைய ஜனங்களாகி இஸ்ரவேலுக்குள்ளே கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை. ஆனால் புறஜாதி மனுஷன் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவன், ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவர் மேலே ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு விசுவாசம். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா போதும், என் வேலைக்காரன் சுகமாயிடுவான். தேவனுக்கு மகிமை. அப்போ பாருங்கள், சர்வ வல்லமுள்ள கர்த்தர் அவர் என்பதை அவர் விசுவாசித்து சொல்கிறாரு. இந்த வியாதி இதெல்லாம் அவருக்கு முன்னாடி நத்திங், ஒன்றுமே கிடையாது என்பதை அறிந்திருந்ததுனால தான் ஒன்லி ஒன் வேர்ட் யூ ஹேவ் டு சே. பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எவ்வளோ ஒரு பெரிய விசுவாசம். ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு சொல்கிறார்,
இப்படிப்பட்ட விசுவாசம் நான் பார்க்கல. அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு. ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும், என் வியாதி நீங்கி போகும், என் கடன் பிரச்சனை நீங்கி போகும், எனக்குள்ளே சமாதானம் வரும். ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு அதிகமான விசுவாசம் உண்டாகும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிற கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது, தடுக்கவும் யாரால் முடியாது. அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை பாருங்கள். அவன் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிற அந்த இவனை வேலைக்காரனை குறித்து சொல்லும்போது பாருங்கள், தேவனுக்கு ஸ்தோத்திரம். கொடிய வேதனைப்படுறான், அவன் கடந்து கொடிய வேதனைப்படுறான். திமிர்வாதமாய் கை கால் விழுந்து போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். யார்கிட்ட என்ன கேட்குறோங்கிறத அறிந்திருந்து விசுவாசத்தில் கேட்டான். கேட்கும்போதும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தையை கனம் பண்ணி ஆண்டவர் அவருக்கு சுகம் கொடுக்கிறார். அடுத்த விஷயம் பாருங்கள், அந்த மத்தேயு 15:28 கானானிய ஸ்திரீ ஆண்டவரோடு கூட போராடுறான். விசுவாசத்தில் தன் மகளுடைய விடுதலைக்காக பிசாசு வந்து கொடிய வேதனைப்படுத்துது. அந்த பிசாசின் பிடியிலேருந்து தன் மகளை விடுவிக்க இயேசுவால் மாத்திரம்தான் முடியும் என்பதை அவள் விசுவாசித்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறு யாரும் அதை செய்ய முடியாது, அவர் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும் என்பதை அவர் விசுவாசித்திருந்ததுனால தான் அவன் ஒரு வார்த்தை சொல்கிறா. ஆண்டவர் எவ்வளோ சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இல்லை ஆண்டவரே, பிள்ளைகளுடைய அப்போ டேபிளில் உட்காந்து சாப்பிடும்போது கீழே விழும்போது நாய்க்குட்டிகள் அதை சாப்பிடுமே ஆண்டவரே, அந்த அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். விசுவாசத்தில் உறுதியாக இருந்த ஆண்டவர்கிட்ட போராடுறாங்க. போராடும்போது கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவர் அவளை பார்த்து அந்த 28 சொல்கிறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது. ஆண்டவரிடத்தில் கேட்டால் நிச்சயமாக அவர் தருவார், ஒரு நாளும் தராமல் போக மாட்டார். என் பிள்ளைக்கு விடுதலை வேணும், அவரால் மாத்திரம்தான் அது முடியும் அப்படின்னு அவன் விசுவாசித்து இயேசுவை தேடி வந்து அவரிடத்தில் நின்று போராடும்போது ஆண்டவர் அவளுடைய விருப்பத்தின்படி செய்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். எவ்வளோ அருமையான ஒரு ப்ரேயருக்கு ஆன்சர் கொடுக்குறார் பாருங்கள். நீ விரும்புகிறபடி. அப்போது அந்த அம்மாவுடைய விசுவாசம் ஆண்டவருடைய இருதயத்தை அசைக்க ஆரம்பித்தது. உறுதியான ஒரு விசுவாசம், தொடர்ச்சியாக அதில் நின்று சாதிக்கணுன்ற ஒரு வைராக்கியம். ஏன்னா மகள் கொடிய வேதனைப்படுறான், அவளுக்கு விடுதலை வேணும்னா அவரால் மாத்திரம்தான். ஆகவே அந்த விசுவாசம் அவளுடைய மகளுடைய வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வந்தது. ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயை, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவர். நம்ம விசுவாசத்தில் பொறுமையாக இருந்து உறுதியாக இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு இந்த பதிலை கொடுப்பார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, இந்த விசுவாசத்தின் வரம் எனக்குள்ளே இருக்கணும் ஆண்டவரே, அது பெருகணும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆச்சரியப்பட வைத்த அந்த விசுவாசம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீரே சொன்னீர், உம்முடைய இருதயம் சந்தோஷப்பட்டு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியதுன்னு சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் பாடுகளை கண்ணோக்கி பார்க்காம ஆண்டவரே, எங்களை அதை காட்டிலும் மேன்மையான தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய சித்தத்தை செய்யவும், உம்முடைய வார்த்தையின் மேலே நாங்கள் விசுவாசமாய் பொறுமையாய் காத்திருக்கவும் ஆண்டவரே, பாடுபடுற சூழ்நிலை வந்தாலும், இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் விசுவாசத்தில் ஒரு நாளும் நாங்கள் குறைவற்று போகாதபடி பெருக கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலையும் சமாதானம் கொடுங்க. அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே.
ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.